ஃபினான்ஷியலி நிறைய பேர் ஜீரோ தான். இவ்வளோ இயர்ஸ் வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட அவங்கக்கிட்ட எடுக்கிறதுக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தால் எடுக்கிறதுக்கு கையில் 10 பைசா கிடையாது. ஒரு ஏழையாக பிறந்தது உங்கள் தப்பு கிடையாது. ஆனால் ஏழையாக கூட அப்படியே நீங்கள் இறந்து போகும்போது அது உங்கள் மட்டும் தப்பு தான். நீங்கள் ரிச்சாக மாறுறதுக்கு எதுவுமே பண்ணலை, அதானே உண்மை. அப்போது எப்படி வெல்த்து நம்ம பில்டு பண்ணணும், அப்படி பண்ணுறதுக்கு 10 சீக்ரெட் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு வந்து லேர்னிங் கேபிட்டல். அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணால் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கேஷு கிடைக்கும், அது க்ரோ ஆகும், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கேஷு போகுங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடணும். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் நிறைய நாலேஜ் கலெக்ட் பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். எங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த மாதிரி கோர்சஸ்ஸு, அந்த மாதிரி கிளாஸஸ்ஸு எல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அதிலிருந்து மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு உங்களுக்கு புரியும் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் கேஷ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இது அமௌண்ட்டு பெருசாக ஆகும். ஸோ இதெல்லாம் தெரியணும்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும், உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். யூ ஷுட் பி. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். உங்கள் நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்லு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எவ்வளோ உங்கள் நாலேஜு ஸ்கில் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். ஈஸியாக சொன்னால் இப்போது கேஷ் இல்லாமல் கேஷ் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் நீங்கள் ஃப்யூச்சரில் கேஷ் இருக்கும்போதும் உங்களுக்கு ஈஸியாக கேஷ் டபுளோ த்ரிபிளோ ஆக்க முடியும். இல்லைன்னா கேஷ் இல்லாத இருக்கும்போது உங்களுக்கு கேஷை சம்பாதிக்க முடியலன்னா உங்களுக்கு ஒரு 5 கோடி ருப்பீஸ் கொண்டு கொடுத்தா கூட உங்களுக்கு அது 6 crore மாற்ற முடியாது. ஏன்னா அதுக்கேற்ற ஒரு டேலண்ட்டு ஸ்கில்லு உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்கள் ஸ்கில்லு நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ரெண்டாவது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு வந்து அண்டர் யூஸ்டு அசட்ஸு எடுத்துக்கிட்டு அது ரெவென்யூ ஸ்ட்ரீமாக மாற்றணும். அது எப்படி மாற்ற முடியும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ வீடு ஒரு 2 வீடு இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஒரு வீடு ரெண்ட்டுக்கு கொடுக்கலாம், லீஸுக்கு கொடுக்கலாம், ஏர்பிஎன்பி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுலேருந்தெல்லாம் ஒரு ரெவென்யூ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா காரு இல்லைன்னா இருக்கிற காரு கூட நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலைன்னா அதை எடுத்துக்கிட்டு நமக்கு இப்போ ஊபர் டாக்ஸி எல்லாம் ஓட்டுறவங்களே உங்களுக்கு தாராளமாக தெரியும். அவங்க எல்லாம் பண்ணுறாங்க, அவங்க வந்து காரு வாங்கிக்கிட்டு ஓன் கேஷுக்கு காரு வாங்கிக்கிட்டு எல்லோரும் ஓட்டலை. நிறைய பேர் அது லீஸுக்கு எடுத்துகிட்டு தான் ஓட்டுறாங்க. ஸோ லீஸுக்கு எடுக்கும்போது என்ன பெனிஃபிட், ஒரு 1000-1500 ருப்பீஸ் பர் டே இதோட ஓனருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அதோட எல்லாமே முடிஞ்சிச்சு. சர்வீஸ் அது இன்னுமே நம்ம தலையில் இப்போது எடுக்க வேண்டாம். அந்த டென்ஷன் அந்த பேர்டன் நம்ம தலைக்கு மேலே வர மாட்டான். ஸோ என்ன பண்ணலாம், இதே மாதிரி நம்மக்கிட்ட என்னெல்லாம் அசட்ஸ், எந்த விதமான அசட்ஸ் இருந்தாலும் அது வச்சு எப்படி ரெவென்யூ நமக்கு ஜென்ரேட் பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். புதுசாக ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு ஏதோ வாங்கிக்கிட்டு அது ரெண்டுக்கு கொடுக்கறது அது வேறு. நமக்குக்கிட்ட இருக்கிறது என்னது, அது வச்சுட்டு எப்படி லீவரேஜ் பண்ணலாம் அதுதான் பார்க்கணும். நிறைய இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற நிறைய பொருட்கள் இது மாதிரி உங்களுக்கு பணம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பொருட்களாக மாற்றலாம். ஸோ கண்டுபிடிங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது அந்த மாதிரி. மூணாவது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு வந்து ஸ்கில் பேட்டரிங் சிஸ்டம். அப்படின்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு இப்போது டிசைன் பண்ணணும். ஸோ ஒரு டிசைனர்கிட்ட போகும்போது அவர் மினிமம் இவ்வளோ அமௌண்ட்டு கேட்பாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட கேஷ் இல்லை. அப்போ நமக்கு என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வேறு ஒரு சர்வீஸ் ஆப்போசிட்லி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ சர்வீஸு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு அவங்களோட சர்வீஸ் வாங்கிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட கேஷை கொடுக்கறதுக்கு இல்லைன்னா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா அவங்களோட இப்போ இருக்கிற அந்த வெப் டிசைன் பிஸ்னஸ் அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்களுக்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றணும். ஸோ அதுக்கு நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ், நிறைய பேப்பர் ஒர்க்ஸ், அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேணும்னு நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு அது லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எப்படி பண்ணணுங்கிறது நல்லா தெரியும். ஸோ அது ஐ வில் மேனேஜ். நீங்கள் எனக்கு வெப்சைட் மட்டும் பண்ணி கொடுங்க, இந்த சர்வீஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ கேஷ் இல்லாமல் கூட உங்களால் ஒரு சர்வீஸ் வாங்க முடியும். எப்படி, இதே மாதிரி ஒரு சர்வீஸ் ஆப்போசிட்டு நீங்கள் திருப்பி கொடுக்கணும், தட்ஸ் இட். ஸோ எப்படி பணம் செலவாகாமல் எக்ஸ்பென்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பார்ட்டர் சிஸ்டம், பார்ட்டர் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிச்செடுக்கலாம். யோசிச்சு பாருங்கள், உங்களால் முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில்லு அவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அவங்களோட ஸ்கில்லு நீங்களும் வாங்கணும். இப்போ இங்கே பணம் யூஸே பண்ணலை. நாலாவது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு வந்து ஸ்டார்ட் மைக்ரோ இன்வெஸ்டிங். அதாவது
இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ் அந்த பேரொன்னும் எடுத்து நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸு அதெல்லாம் மொபைலில் நமக்கு யூஸ் பண்ணலாம். அதிலெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு നിങ്ങൾക്ക് தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ஸு லைட்டாக ஆரம்பித்து அப்படியே பண்ணலாம். அது அப்போ ஒன்றுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நிறைய ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ் அதெல்லாம் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸ். ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் தட். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் லைட்டாக ஆரம்பிக்குங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோவும் பெஸ்ட்டு. அதுக்கு பெரிய ஒரு லார்ஜ் கேபிட்டல் ஒன்றும் தேவையில்லை. சின்ன அமௌண்ட்டு வச்சுக்கிட்டும் கூட உங்களால் தாராளமாக அதை ஆரம்பிக்கலாம். அது ஆஃப்டர் ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அது ஒரு அமௌண்ட்டாக மாறும். ஒரு பெரிய ஒரு அசட்டாக அது உங்களுக்கு மாறும் ஃப்யூச்சரில். ஸோ அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த உடனே அதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் அதை அப்படியே விட்டுடணும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட ரிட்டனை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. அது ஆஃப்டர் ஒரு 10 years 15 yearsக்கு அப்புறம் மட்டும்தான் நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே அதை பற்றி நீங்கள் மறக்கணும். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிட்டனை பற்றி யோசிக்கவே கூடாது. அவ்வளோதான். 5வது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு உங்களோட ஃபீல்டில் இருக்கிற நிறைய மென்டர்ஸ் இருக்கும், கோச்சிங் கன்சல்டன்ட்ஸ் அப்படிப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேடலாம். எப்படி இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ஸு ரன் பண்ணும்போது நீங்களே யோசித்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படி கிடையாது. இதுக்கு ரிலேட்டடான மென்டர்ஸ் நிறைய இருப்பாங்கள்ல, பிஸ்னஸ் கோச் அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கிட்டு எப்படி பிஸ்னஸ் கோல்ஸ் எனக்கு செட் பண்ணணும், எப்படி எனக்கு ப்ராஃபிட் அது செட் பண்ணணும், எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு உங்களை கைடு பண்ண முடியும். ஸோ பிகாஸ் ஏன்னா அவங்க இந்த ப்ரொஃபஷன், இந்த மென்டரிங் ப்ரொஃபஷனல் அது வச்சுட்டே வாடுறவங்க. ஸோ அவங்களுக்கு உங்களை விட நல்லா தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு உங்களை விட அதிகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள் இருக்கும்போது அவங்களோட இந்த நாலேஜ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அவங்கக்கிட்ட இருந்து மென்டர்ஷிப்பு நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களால் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்கே பண்ணக்கூடாது, எப்படி கோல் செட்டு பண்ணணும், எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணும்போது உங்கள் முன்னாடி இந்த மணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய டோர்ஸும் ஓப்பன் பண்ணும். 6வது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். அப்படின்னா நிறைய ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் நீங்கள் இப்போ உருவாக்கி இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீம்லேருந்து கிடச்ச உடனே அந்த பணம் எடுத்து செலவு பண்ணுறதோ இல்லைன்னா அப்படியே நிறைய ஸ்ட்ரீம் வழி நிறைய பணம் சம்பாதிக்கிறதோ அது கிடையாது வெல்த் பில்டிங்குனா எப்படி கேஷ் வருது, அந்த வந்த கேஷை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதுதான் மேனேஜிங் த மணி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா இப்போது கேஷ் மேனேஜ்மெண்ட் தெரியாதவங்கக்கிட்ட ஒரு 5 crore கொடுத்தா என்ன ஆகும், வித்தின் 1 or 2 years மொத்தமாக சொதப்பிடும். ஏன்னா இப்போ கேஷை நல்லா மேனேஜ் பண்ணக்கூடிய நல்ல நாலேஜ் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த 5 crore கொடுத்து ஒரு ஆஃப்டர் 2-3 yearsக்குள்ளே நீங்கள் போய் கேட்கும்போது டெஃபினெட்லி அது 10 கோடி 20 கோடி கிட்டே அவங்க அது கொண்டு போயிருப்பான். எப்படி? ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ மணி ஜென்ரேட் பண்ணுறதை விட அதை எப்படி மேனேஜிங் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் பெருசாக, இல்லைன்னா அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். அது தெரியலன்னா மொத்தமாக கையிலேருந்து போயிடும். ஸோ ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு, அது மட்டும்தான் உங்களோட ஒரு ஒப்ஜெக்டிவாக இருக்கணும். எந்த ஸ்ட்ரீம்லேருந்து கேஷ் வந்தாலும் ப்ராஃபிட்டாக ஒரு அமௌண்ட் உங்களால் மாற்றி வைக்க முடியணும். இப்போ ஒரு 100 rupees கிடச்சா அதுலேருந்து 10 rupees உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாற்ற முடியலைன்னா அங்கே தான் உங்களோட ஃபெயில் ஆரம்பிக்க போகுது. ஸோ ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு, அது மைண்டிலிருந்து நீங்கள் போகக்கூடாது, மறக்கக்கூடாது. அதை எடுத்து மாற்றி வச்ச பிறகு பிச்சை இருக்கிற அமௌண்ட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். 7வது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு கிரியேட் ஸ்டாக்டு இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு இன்கம் வச்சு வாடுறது தான் உலகத்திலே பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அந்த கம்பெனி எப்போ உங்களை தூக்கி வெளியில் போடணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் உங்களோட லைஃப் அந்த கம்பெனியில். ஸோ யூ டோன்ட் நோ நீங்கள் என்றைக்கு ஃபயர் ஆகுன்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு 2-3 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் கண்டிப்பாக உருவாக்கணும். எங்கே எப்படி எதுவும் தெரியாது, உருவாக்குறோம், அதில் டவுட்டே வேண்டாம். சைடு ஹஸ்ஸிலோ ஹோம் லைட்டாக நைட்டில் வந்துக்கிட்டு ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டோ சம்திங் எல்ஸ் ஏதோ பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ ஒன்று போனால் கூட உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வாழ முடியும். இல்லைன்னா இதை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஐயோ நான் என்ன பண்ண போகிறது, அந்த வேலை போனால் என் லைஃபே காலி, என் ஃபேமிலியே நடுத்தருவில் வரும், இப்படி யோசிக்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு 2-3 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் எப்படியாவது உருவாக்குங்க. ஒன்று வச்சு வாடுறவங்க புரிஞ்சுக்கோங்க,
நீங்கள் ஒரு டேஞ்சரஸ் ஜோனில் தான் இப்போ இருக்கிறீங்க. எப்போ வேணாலும் உங்களோட வேலை போகலாம். கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஆனால் சாதாரணமாக வாழ்கிறவங்களோட ஒரு ஏழை லெவலில் வாழ்கிறவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அந்த வேலை போனால் என்ன ஆகும்? மொத்தமாக நடுத்தருவில் வரணும். இதெல்லாம் தேவையா? ஸோ 2-3 ரெவென்யூ இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் எப்படியாவது நீங்கள் உருவாக்குங்க. ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, வாட் எவர், எப்படியோ பணம் உங்கள் கைக்கு வந்துகிட்டே இருக்கணும். உங்கள் சேலரிக்கு மேலே அது வந்துகிட்டே இருக்கணும். 8வது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு இந்த அப்ரிஷியேட்டிங் அசட்ஸ் இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ லேண்டு வாங்கும்போது அது பெனிஃபிட் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக லேண்டுக்கு விலை இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஏன்னா டவுட்டே வேணாம். ஏன்னா மக்களோட பாப்புலேஷன் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இல்லை, ஒவ்வொரு இயரும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஆனால் நம்ம இருக்கிற அந்த பூமி அது பெருசாகலை, அது இருக்கிறது அவ்வளோதான், அது பெருசாகவும் மாட்டான். ஸோ இதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், லேண்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் வீடு வைக்கணும், வாழணும், எல்லாருக்கும் ஆசை இருக்காங்க. ஸோ கையில் கேஷ் இருக்கிறவங்களுக்கு லேண்டு கிடைக்கணும். கேஷ் கிடச்சிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது கொடுத்து லேண்டு வாங்கணுன்னா லேண்ட் இருக்கணும். ஸோ லேண்டுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃப்யூச்சரில் யாராவது வந்து கேட்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு அது சேல் பண்ணலாம். ஸோ அப்ரிஷியேட்டிங் அசட்ஸ் லைக் கோல்டு. இப்போ கோல்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நகை வாங்கக்கூடாது, ஓர்னமெண்ட்ஸு வாங்கக்கூடாது. ஓர்னமெண்ட்ஸு வாங்கும்போது என்ன ப்ராப்ளம் என்னென்னா, அதோட இது கூலி சொல்லிக்கிட்டு மலையாளத்தில் தான் அதோட வேர்டு எனக்கு தெரியும், பனிக்கூலி சொல்லுவாங்க. வேலை செய்கிறதுக்கு செய்கூலி இல்லை, அந்த செய்கூலி நிறைய மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நீங்கள் வாங்குறத விட ஒரு விட கம்மியாக இருக்கலாம் கொடுக்கும்போது ரேட்டு. ஸோ அதெல்லாம் மாற்றி நீங்கள் அந்த பிஸ்கட்ஸ், துலாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, துலாஸ், அந்த மாதிரி பிஸ்கட்ஸ், கோல்டு பிஸ்கட்ஸாக வாங்கி வைக்கலாம், சில்வர் பிஸ்கட்டாக வாங்கி வைக்கலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இதே மாதிரி நிறைய அசட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அசட்ஸ் எதுங்கிறதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி அப்ரிஷியேட்டிங் அசட்ஸில், டிப்ரிஷியேஷன் வரக்கூடிய அசட்ஸில் இல்லை, அப்ரிஷியேட்டிங் அசட்ஸில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா டிப்ரிஷியேட்டிங் அசட்ஸ் என்னது, காரு, அது வாங்கிக்கிட்டு கார்போர்ட்ஸில் அப்படியே ஷோகேஸில் வச்ச மாதிரி வைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பிளான் இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா அது ரெண்டுக்கு கொடுத்துக்கிட்டோ லீஸுக்கு கொடுத்துக்கிட்டோ அந்த காரை யூஸ் பண்ணும்போது அது பெனிஃபிட் தான், அதுலேருந்து கேஷ் வருது. இல்லைன்னா என்ன ஆகும், பெட்ரோல் ஊற்றணும், சர்வீஸ் சார்ஜ், அது இது சொல்லிக்கிட்டு உங்கள் கையிலேருந்து கேஷ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் அன் அசெட். காருங்கிறது ஒரு அசெட்டே கிடையாது, ஒரு டிப்ரிஷியேட்டிங் ஒரு லேபிலிட்டி, அப்படி கூட சொல்லலை, லேபிலிட்டி தான். ஸோ அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸில் மட்டும் நீங்கள் முடிஞ்ச கேஷ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நல்ல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு அதிலிருந்து திருப்பி எடுக்க முடியும். 9வது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு லேவரேஜ். இந்த டேக்ஸ் அட்வான்டேஜ் அக்கௌண்ட்டுகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்டுகள் தேடி பிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது ஒவ்வொரு கண்ட்ரியிலும், இப்போ இந்தியா உட்பட நிறைய கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னது, டேக்ஸு லீகலி நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். இருக்கிற டேக்ஸை மொத்தமாக நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதில் லீகலி அவங்களே நிறைய லூப் ஹோல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பண்ணால் இவ்வளோ டேக்ஸு கொடுத்தா போதும், நிறைய கேஷு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு, லைக் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அப்போ அவங்கக்கிட்டலாம் கேட்கும்போது அவங்களுக்கு இதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு எப்படியெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் டேக்ஸ் നിങ്ങൾക്ക് மைனஸ் பண்ணலாம், கம்மி பண்ணலாம், கட் பண்ணலாம், அது ஒரு தப்பு கிடையாது. லீகலி ஒவ்வொரு கவர்மெண்ட்டு மீன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரியோட ஒரு சிஸ்டம், கான்ஸ்டிடியூஷன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணணும். எதுக்கு யூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிற கேஷ் நம்ம ஹார்டாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்த கேஷெல்லாம் எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும், அவங்க கிடைக்கிறதுக்கா? தேவையில்லை. ஸோ நீங்கள் சும்மா கவர்மெண்ட்டுக்கு கேஷ் கொடுக்காமல் நீங்கள் சம்பாதிச்ச கேஷ் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் எங்கெல்லாம் கிடைக்குங்கிறது நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அதே மாதிரி எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் இட். 10வது ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு லொக்கேஷனை பேஸ் பண்ணிட்டு தான். இப்போ நீங்கள் வாழணும் லொக்கேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அது அங்கேருந்து போய்கிட்டு ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு லிவிங் ஸ்டைல், லிவிங் எக்ஸ்பென்ஸு கம்மியாக இருக்கிற ஒரு இடத்துல போய்ட்டு நீங்கள் தங்கணும். அங்கே தங்கிக்கிட்டு நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிக்காக ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணலாம். இப்போ அமெரிக்காவில் போய்ட்டு ஒர்க் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவிலேருந்து ஒர்க்கு இங்கே உங்களுக்கு தாராளமாக இப்போ அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிட்டு, இல்லைனா ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த ஸ்டைலில் உங்களுக்கு தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாடின இடம் லெஸ் எக்ஸ்பென்சிவ். அப்போது உங்களுக்கு நிறைய கிடைச்ச கேஷு சேவ் பண்ண முடியும்.
அந்த டைமில் நீங்கள் ஒரு நியூயார்க் சிட்டியில் போய்கிட்டு வாழணும் அப்படி நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட 10 பைசா இருக்காது. ஏன்னா கிடைக்கிற அமௌண்ட்டு மொத்தம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் பேஸ் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் வாழ்கிற லொக்கேஷனை பேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒர்க் பண்ணுற லொக்கேஷனை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச், அந்த சேஞ்சு தான் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணலாம். அந்த ஒரு மெத்தடில் ஒர்க் பண்ண பாருங்கள். இப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாம் அப்படி தான் நிறைய வேலை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சேலரி அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு அமௌண்ட்டு அது மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அவங்களுக்கும் ப்ராஃபிட்டு தான், உங்களுக்கும் ப்ராஃபிட்டு தான். அந்த கம்பெனிக்காக மட்டும் நீங்கள் வேலை பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கும் 2-3 கம்பெனிஸுக்கிட்ட அப்ரோச் பண்ணி அவங்களோட ஒர்க் எடுத்துக்கிட்டும் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் இனஃப் ஒர்க்ஸ், இனஃப் மணி. ஆனால் லிவிங் ஸ்டைல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாழுங்க. இப்படியெல்லாம் பண்ணால் ஒரு 0லேருந்து ஆரம்பித்தா கூட உங்களுக்கு ஒரு அளவுக்கு கேஷ் சம்பாதிக்க முடியும், ஒரு அளவுக்கு வெல்த் சம்பாதிக்க முடியும். இறந்து போகும்போது ஒரு ஏழையாக இறந்து போகாமல் உங்களால் இருக்க முடியும்.